ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூ டைம் சேனல். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ டைமில் பார்க்க போகிற படம் வீர தீர சூரன். இந்த படத்தோட கதையை ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சியான் விக்ரம் கரெக்டாக ரோல் பண்ணியிருக்காரு. இவர் இப்படி கரெக்டாக ரோல் பண்ணியிருக்கிறது இந்த படத்துக்கு எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு 20% அப்படின்னு தான் சொல்லுவேன். விக்ரமை காமிக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு பெருசாக ஒரு பெரிய சீன் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம். ஆனால் ஃப்ளாஷ்பேக்கில் வர்ற ஒரே ஒரு சீனில் தான் நல்ல தரமான சம்பவமாக பண்ணியிருக்காரு நம்ம சியான் விக்ரம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்ப்போம். அப்பா பையன் 2 ரவுடி இருக்காங்க. இந்த 2 பேருக்குமே போலீஸாக வர்ற எஸ்ஏ சூர்யா அவர் மூலமாக உயிர் போகக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை வருது. அது என்ன பிரச்சனைனா, அவங்கள அன்றைக்கி நைட்டே என்கவுண்டர் போட போகிறாங்க. இந்த என்கவுண்டரை நிப்பாட்டுறதுக்காக அப்பா ரவுடி எஸ்ஏ சூர்யாவை நேரில் பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாரு. எஸ்ஜே சூர்யா கிட்ட அப்பா ரவுடியோட பேச்சு சுமூகமாக எதுவும் முடியலை. பையன் ரவுடியை என்கவுண்டர் பண்ணியே தீருவேன்னு எஸ்ஜே சூர்யா ரொம்ப அடம்பிடிக்கிறாரு. இதுக்கு மேலே எஸ்ஜே சூர்யா கிட்ட பேசி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுற ரவுடி அப்பா தாங்கிட்ட வேலை பார்த்த உண்மையான விஸ்வாசி காளிங்கிற ஒரு கேரக்டர்கிட்ட, அதாவது விஸ்வாசி அவர்கிட்ட உதவி கேட்டு போகிறார். இந்த காளி யார் அப்படின்னா நம்ம ஹீரோ சியான் விக்ரம். தன்னோட பழைய வாழ்க்கை எல்லாத்தையுமே விட்டுட்டு குடும்பம், குழந்தைங்க, பலசரக்கு கடை ஏன்னா அமைதியாக வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காரு விக்ரம். அவர்கிட்ட இந்த ரவுடி அப்பா போய் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு. தன்னோட மகனுக்கு உயிருக்கு ஆபத்து வர்றதையும் அதனால் அந்த போலீஸை கொல்லணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. எவ்வளவோ சொல்லியும் விக்ரம் தன்னால் முடியாது அப்படின்றாரு. அதுக்கு ரவுடி அப்பா என்ன பண்ணுறாரு, தன்னோட மகனோட உயிர் பிரச்சனை இல்லையா, அதனால் விக்ரம் காலில் விழுந்துடுறாரு. விக்ரம் அதுக்கப்புறம் போலீஸை கொல்றதுக்காக ஒத்துக்கிறாரு. அப்படி ஒத்துக்கிட்டு கிளம்புனதுக்கப்புறம் விக்ரம் எஸ்ஏ சூர்யாவை கொன்னாரா இல்லையா, இதுதான் படத்தோட கதை. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த படம் விக்ரமுக்கு ஒரு பெரிய கம்பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அப்படி எதுவும் தெரியல. விக்ரம் ஃப்ளாஷ்பேக்கில் என்னதான் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருந்தாலும் எஸ்ஏ சூர்யாவை கொலை பண்ண போகிற சீன்ஸ்லாம் அந்தளவுக்கு எடுபடலை. விக்ரம் எஸ்ஏ சூர்யா கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அது என்னன்னா, அந்த அப்பா ரவுடி பையன் 2 பேர்த்தையும் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு சொல்லு, உன்னோட ஃபேமிலி நீ ஃபேமிலியோட வாழ்ந்துட்டுருக்குற, ஸோ அதனால் நான் உன்னை இந்த கேஸ்லேருந்து ரிலீவ் பண்ணி விட்றேன், உனக்கும் இந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு டீல் பேசுகிறாரு. இதுக்கு விக்ரம் ஒத்துக்கிறாரு. ஆனால் இதே விக்ரம் என்ன பண்ணுறாரு, ரவுடி அப்பாவை நேரில் பார்க்கும்போது அந்த ரவுடி அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ எஸ்ஏ சூர்யாவை கொன்று உன் ஃபேமிலியை எப்படியாவது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி பேசி விக்ரம் கடைசி சுத்தலில் விடுறாங்க. விக்ரம் நல்லா சுற்றுறாரோ இல்லையோ, நமக்கு தலை கிருன்னு சுற்றுது இந்த படம் பார்க்கும்போது. இப்படி சுத்தலில் விடுற இந்த சீன்ஸ் எல்லாம் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் ஓரளவுக்கு மேலே இந்த இன்ட்ரெஸ்டிங் குறைஞ்சி வெறுப்பு தான் வருது. ஹீரோ எப்படா யாராவது ஒருத்தரோட கதையாவது முடிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறோம். அப்படி யாராவது ஒருத்தர் கதையோட முடிச்சாருன்னா நம்ம வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் முடிக்கவே மாட்டேங்கிறாரு. கடைசியாக விக்ரம் யாரோட கதையை முடித்தார் அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த சுத்தலில் தலை தான் கொஞ்சம் சுற்றிருச்சு. இந்த சுத்துற சீன்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அப்படின்னு சொன்னால, அது யாருனால அப்படின்னா நம்ம ஜிவி பிரகாஷ் குமார்னால தான். ஜிவி பிரகாஷ் குமாரோட தரமான பேக்ரவுண்ட் மியூசிக்னால தான் அந்த படமே நல்லா ஸ்மூத்தாக மூவ் ஆச்சு. சும்மா இருக்கேன், ஏதாவது நான் படத்துக்கு போயே ஆகணும் அப்படின்றவங்க இந்த படத்தை போய் பாருங்கள், அப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. என்னைய கேட்டால் நான் வீட்டிலே இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். வேறு ஒரு மூவியோட ரிவ்யூ டைமில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ.